யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஓகே சார். கரெக்ட் இருக்கீங்களா? உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக திருத்தலுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவரே எங்களை நீ தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில ஆண்டவரே எங்களை ஒரு அங்கத்தினராக இணைத்திருக்கு. அதற்காக எங்க எல்லாரையும் வெவ்வேறு இடத்துல இருந்தால் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் இன்று எங்களை கூட்டி சேர்த்து இப்போ உங்களுடைய வார்த்தையை தியானிக்க நீர் செய்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு ஆண்டவரே. மற்ற ஞானத்தால் ஆண்டவரே இப்போ கற்றுக்கொள்ளாத அநேக காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் விலக்கி கொண்டு வருகிறீர். அப்பா அதை நாங்கள் தியானத்தோடு ஆண்டவரே கிரமமாய் அதை படித்து ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமா அதில் வளர அப்பா ஆண்டவரே எங்களோடு நீ துணை இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் அநேகர் இதில் பிரயோஜனம் அடைய ஆண்டவரே இன்னும் அநேகருக்கு இந்த சத்தியங்கள் சேர நீர் எங்களுக்கு உறுதுணையா இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் முக்கிய செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுப்பேன் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த டாபிக் ஒரு டவுட்டுக்காக நம்ம இப்படி வந்தோம் இல்லையா? ஸோ அது எப்போ வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அக்டோபர் 15 ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ இன்னியோட 6 months முடியுது. டைம் போனதே தெரியல. ஆவி ஆத்மா சரீரம் மரணம் இந்த இதெல்லாம் பத்தி படிக்கணும்னு ஆரம்பிச்சு 6 months ஆகுது இன்னியோட. ஆக்சுவலா இன்னைக்கு இது எதுக்காக இதை பார்த்தேன்னா, ரீசெண்டா இடையில ஒரு 2 months 3 months முன்னாடி சிஸ்டர் வசந்தி அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த நம்ம மரணத்தை பத்தி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா மரணம் நல்லது தானே, நிம்மதியா இருக்குமே, நிறைய பேர் சூசைட் பண்றாங்க, அதெல்லாம் கூட ஓரளவு கரெக்ட் தானே, இருக்கிற பாடுகளுக்கு. அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, எதுக்கு இந்த டவுட் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, மரணம்ன்றது வந்து இருக்கிறதுலே வந்து கொடூரமான விஷயம் மரணம் தான். ஏன்னா அதை வந்து ஃபோக்கஸை மாத்தி இந்த நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்க ஆத்மா மறிக்கிறதே இல்லைன்னு சொல்லி அந்த மரணத்தினுடைய வேல்யூஷனை கிறிஸ்தவம் குறைச்சிருச்சு, மற்ற மதங்களும் குறைச்சிருச்சு. பிசாசு சொன்ன முதல் போய் வந்து இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீங்க சாகவே சாவதில்லைனாங்க. அதனால அதை தான் வந்து மரணம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா தண்டனை அதை விட வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாடி ஒரு இதுல பார்த்துருந்தோம். அப்ப அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்தது வந்து, அப்ப இந்த மரணம் நல்லது இல்ல அவ்வளோ மோசமானது அந்த எக்ஸ்ட்ரீம் மரணம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருக்கிற கஷ்டத்துல சூசைட் பண்ணிட்டா கூட பரவாயில்லையே, நிறைய சூசைட் பண்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ அப்ப அது வந்து ஒரு ரிலீஃபா, ஒரு நல்ல விஷயமா, ஒரு பெட்டரா தானே பாக்குறாங்க. அப்புறம் அது எப்படி நம்ம இந்த உலக பாடுகள்ல இருந்து நம்ம மறிக்கும் போது அது எப்படி நம்ம அதுதான் தண்டனைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து இன்னைக்கு இந்த இதை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தது. அன்பார்ச்சுனேட்லி சிஸ்டர் சென்னையில இருக்கனால இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல. ஆனா அவங்க ரெக்கார்டிங் கேட்பாங்க எப்படியும். ஸோ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு யோசித்தேன். அப்போ மரணம் நல்லதா கெட்டதா, இதுதான் அவங்களுடைய கொஸ்டினா இருந்துச்சு. அப்போ அதை வந்து நம்ம பொதுவா பார்க்கணும் அப்படின்னா, அதை ஒரு 3 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மனிதனுடைய பார்வையில இயற்கையா ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ ஜென்ரலா மனிதர்கள் அப்படின்ற கேட்டகரியில வந்து நம்ம மனிதர்களுடைய பார்வையில பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து மரணம் வந்து கெட்டதுன்னுவாங்க, ஒரு சிலர் மரணம் நல்லதுன்னுவாங்க. அப்ப மரணம் கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரெல்லாம் மரணம் கெட்டதுன்னு சொல்லுவாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? சும்மா அப்படியே ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு தாட்ஸ். மரணம் வந்து நல்லது இல்ல மரணம் வந்து கெட்டதுன்னு சொல்றது ஏன் சொல்றாங்க? யாராவது சொல்லுங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு போறாங்க, அவங்களெல்லாம் பிரிஞ்சு நம்ம இருக்கணும், அந்த விஷயத்துல சில பேர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. உயிரோட இருக்கவங்க சொல்லுவாங்கன்றீங்களா? ஆமா. நான் கேட்கறது மரிக்கிறவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, இண்டிவிஜுவலா அவங்க தன் பர்சனலா யார் மரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்க மரணம் நல்லதுன்னு சிலர் நினைப்பாங்க, சிலர் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனோம் ஒண்ணு. சரி, அவங்களுக்கு இங்க ஓகே, அது அவங்களுக்கு கெட்டதுன்னு தெரியும். உண்டாகுது. ஓகே, ஒரு பயத்தின் நிமித்தமா அது கெட்டதுன்னுவாங்க. கண்மணி ஏதோ சொல்ல வர்றாங்க. நல்லா வாழணும்னு நினைப்பாங்க. சரி, இப்ப வந்து உங்களோட நம்ம வாழணும், இன்னும் கொஞ்சம் ஒரு வயசானா கூட இன்னும் ஒரு 5 வருஷம் என் பொண்ணோட வாழணும், இன்னும் அந்த பொண்ணுக்கு பிறகுற குழந்தைய பார்க்கணும், அப்ப நான் கூடவே இருக்கணும், எல்லாமே செய்யணும், இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க வயசானவங்க எல்லாருமே.
ஓகே. ம். இந்த சோ ஒரு அவங்களுக்கு வந்து மரணம் வந்து கெட்டதா தோணுது. கெட்டதா தோணும். நம்மள பிரிஞ்சு சரி. போயிடுறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நல்லதா யாருக்கெல்லாம் தோணும்? எல்லாருக்குமே வந்து கெட்டதா தான் தோணும். ஏன்னா, நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுறோம். ஆனா என்ன எந்த இடத்துக்கு போறோம்ன்ற நியமம் இல்லாம இருக்கிறதுனால. இல்ல நான் நம்மள நம்ம கிறிஸ்தவங்கள பத்தியே பேசல இது. ஜெனரலா மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல. உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லயும் கெட்டது மரிச்ச அப்படின்னு இன்னும் யோசிக்கிறவங்க வந்து ம். வருது. அதனால என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அதுவும் நல்லது இல்லாம வந்து நல்லது வந்து இப்போ பிரச்சனைகள் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில பேர் அப்பா செத்துட்டா நிம்மதியாயிடுவோம். ம். இதுல இருந்து எல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சில ஓகே. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியாது. மரணம் மறிச்சுட்டா நம்ம இதுல இருந்து எஸ்கேப் விடுதலை ஆயிடலான்ற எல்லாம் தோணும். அப்படின்ற மாதிரி. விடுதலை தான். ஓகே. எதுக்காக இப்ப இது எல்லாத்தையும் இப்படி கேட்டோம் அப்படின்னா, இது வந்து மனிதனுடைய பார்வை. அப்ப நம்ம மனிதர்களுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. சோ அப்ப மனிதர்களுடைய பார்வையில ஆஹ் கண்மணி இதெல்லாம் சொன்ன மாதிரிதான். அதாவது அன்றாட வாழ்க்கையில நல்ல அந்த வாழ்நாளை வந்து முழுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க மரணத்தை வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. மரணம் ரொம்ப மோசமானதுன்னு, ஐயோ நம்ம மறிச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்களுடைய உலக வாழ்க்கை வந்து ரொம்ப ஆடம்பரமா சந்தோஷமா உலகத்தோட ஒன்றி நல்லா ஜாலியா போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, உலகத்துல வாழறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னும் போது அவங்க வந்து மரணத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. மரணம் ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு யோசிப்பாங்க. ரெண்டாவது, உலகத்தையும் உலகத்தினுடைய உறவுகள் இதெல்லாம் நேசிக்கிறவங்க, அதாவது வயசானவங்க எல்லாம் மறிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பேரம் பேத்தியோட இருக்கலாம்னு யோசிக்கிறது எல்லாமே வந்து இந்த உலகத்தோட அந்த பின்னி இருக்கிற பிணைப்பு, அந்த பாசம் இதெல்லாம் இருக்கிறனாலையும் சொல்லுவாங்க. ரெண்டாவது, உலகத்தோட ஒன்றி இருக்கிறதுனால மரணத்தை வந்து அவங்க விரும்புறது கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கையில கஷ்டம் ரொம்ப படாம, அதே மாதிரி இந்த வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க மரணத்தை வந்து எதிர்பார்க்கறதும் இல்லை. மரணம் அப்படின்னு யோசித்தாலே வந்து ஐயோ பயமா இருக்கு, அது கெட்டது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு 2 வசனம் படிக்கலாம் அதுக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் ம். பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயும் ம். இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் ம். புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்போ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்கதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னு. அப்ப இந்த 3 காரியங்கள் அங்க சொல்லிக்கிட்டு வர்ற விஷயங்கள் 1 யோவான்ல மறுபடியும் அது என்னது அப்படின்னு சின்னது சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான்ல 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் ம். மாம்சத்தின் இச்சையும் ம். கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய ம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ம். பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, ம். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஓகே. இப்ப இதுல பார்த்தோம்னா மாம்சத்தின் இச்சைகள், இச்சைகள்னா ஆசைகள் எல்லாமே, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த பூமியில வந்து நம்ம நல்லா ஜீவனத்தின் பெருமைன்றது வந்து சந்தோஷமா லேவிஷா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதை கூட ஒரு கண்ணோட்டத்துல அப்படி வச்சுக்கலாம். ஜீவனத்தின் பெருமை. அப்போ ஜீவனத்தின் பெருமையா இருக்கட்டும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இப்படி எல்லாமே இதேதான் வந்து அங்க புசிப்புக்கு நல்லது அப்படின்னும் போது அது மாம்சத்திற்கு சம்பந்தப்பட்டது. ஆதியாகமம் 3:6 பார்க்கும்போது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம், இங்க மாம்சத்தின் இச்சை. அதே மாதிரி பார்வைக்கு இன்பமும்னு பார்த்தோம், இங்க கண்களின் இச்சை. அங்க புத்தியை தெளிவிக்கத்தக்கதற்குன்னு பாக்குறோம், இங்க ஜீவனத்தினுடைய பெருமை. அப்ப இந்த எல்லாமே வந்து இதில் உள்ளது எல்லாமே பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப இந்த காரியம் அதிகமா இருந்து நம்ம வந்து உலகத்தோட ஒன்றி இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க, தங்களுடைய வாழ்க்கையில லேவிஷா இருக்கிறவங்க, உலகத்தோடயே ஒன்றி இருக்கிறவங்க, ஆசபாசங்களோட இருக்கிறவங்க, ஜீவனத்திற்காகவே இருக்க விரும்புறவங்க, இவங்களுடைய எல்லாருடைய பார்வையிலையும் பொதுவா இது வந்து கிறிஸ்தவர்கள்னு பேசல, பொதுவான மக்களுடைய பார்வையில இப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க கிட்ட போய் மரணம் அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு பயம் வரும், அது கெட்டதுன்னு தோணும். அவங்களுக்கு இப்போதைக்கு மறிக்க கூடாது, இன்னும் எவ்வளவு நாள் இருக்க முடியும், இன்னும் எவ்வளவு நாள் இருக்க முடியும்னு முயற்சியில இருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம கெட்டது அப்படின்னு சொல்லி காரியத்துல பார்த்தோம். அதே விஷயத்துல நல்லது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்ப நல்லதுன்னு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க,
அவங்க ஒரு பிரச்சனைக்குள்ள அதான் கார்த்திகேயன் சொன்னார் இல்லையே, அவங்க சமாளிக்க முடியாம வாழ்க்கையில வெறுப்பாகி விரக்தி அடைஞ்சு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை இப்ப நல்லா ஜாலியா இருக்கவங்க வந்து ஐயோ செத்தா பரவாயில்லைன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ அது அங்க பிரச்சனை கிடையாது. இந்த பூமியில வாழும் போது நல்ல சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க. இந்த பூமி அவங்களுக்கு வந்து ஈர்ப்பா நல்லா இருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய பார்வையில வந்து மரணமானது கெட்டதா தெரியுது. அதை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. அதை பயங்கரமா வெறுப்பாங்க. மரணம் மறிச்சுக்க கூடாதுன்ட்டுன்னு. ஆனா அதே இது இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க ஒவ்வொரு நாளும் எப்படி கடத்துவோம் தெரியாம இருக்கிறதுலயே பயங்கர பிரச்சனையா இந்த உலகம் அவர்களை அமுக்கி அதனால வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு மாறி மாறி. அப்படிப்பட்டதா இருக்கிற போது அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து அவங்களுக்கு வந்து அப்பா இதை விட செத்துட்டாலே பரவாயில்ல, தற்கொலை பண்ணிட்டா பரவாயில்ல, நான் செத்துட்டா நல்லா இருக்கும், இவ்வளவு கஷ்டம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரட்சிக்கப்பட்டதோ ரட்சிக்கப்படாத அப்படி கிடையாது. இன்னைக்கு டேட்ல பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்னால தாங்க முடியாத எனக்கு பிடிக்காத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா எனக்கு அதை சமாளிக்க முடியல, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு இங்க வாழவே பிடிக்கலன்னு போது மரணமே பெட்டர், நல்லது அப்படின்னு தோணும். இதுக்கும் அந்த நம்ம பாக்குற அந்த ஸ்பிரிச்சுவலா மரணம் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம பேசுறது வந்து மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவனுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த அடிப்படையில வேதத்திலயும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்படி மரிக்கிறது நல்லது அப்படின்னு பாக்குற மாதிரி யோனா 4வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யோனால யோனா போதும் கர்த்தாவே, ம், என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். ம், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ம். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். ஓகே. இப்ப இந்த சம்பவம் என்னன்னா நினிவேவை வந்து அழிக்கிறதுக்காக சொல்றாரு. இவன் வேற இடத்துக்கு ஓடி போறோம். அதெல்லாம் இன்னும் கதைகள் நம்ம அதெல்லாம் பார்ப்போம் வேற சில விஷயங்களை படிக்கும் போது. இங்க இப்போ ஸ்பெசிபிக்கா வந்து அவங்க மனம் திரும்பின உடனே 40 நாள் இருந்து அவங்க மனம் திரும்பிடுறாங்க. மனம் திரும்பின உடனே தேவன் வந்து அவங்களை இப்ப அழிக்கல அப்படின்றாரு நினிவே மக்களை. அப்ப இவன் வந்து நான் தீர்க்கதரிசனம் சொல்லி தப்பா பண்ண மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள அழிக்கல, இதுக்காக தான் நான் ஓடியே போனேன் அவங்கள விட்டுட்டு, நீ இந்த மாதிரி செய்ய கூடியவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அவங்கள அழிக்கலன்றதுல இவன் தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்க மனம் மாறி தேவன் அவங்கள விட்டுட்டாரு. அப்ப நான் சொன்னதுக்கு என்ன தேவையில்லாம போய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல அவனுக்கு வந்து கடுப்பாகுது, எரிச்சலாகுது யோனாக்கு. அப்பதான் வந்து கர்த்தர் என்ன சொல்றாரு 4வது வசனத்துல, அதற்கு கர்த்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்ப அந்த எரிச்சல் அவனுக்கு அவன் ஒன்னு எதிர்பார்த்து போறான். அந்த எதிர்பார்த்து போற அவனுடைய திருப்திக்கு ஏத்த மாதிரி ஆண்டவருடைய செயல் இல்லை அங்க. ஏன்னா அவன் எதிர்பார்த்தது நினிவேவை அழிச்சிடணும். ஆனா இவர் அழிக்க மாட்டாரேன்னு சொல்லிதான் ஓடுறான். திரும்பவும் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்க மனம் திரும்பி வந்த உடனே அழிக்கல. அப்ப சரி பரவாயில்லன்னு சந்தோஷப்படல. ஏன்னா அவனுக்கு அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவனுடைய பார்வையில அது அவனுக்கு விரோதமா தெரியுது. அதனால நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறதே நலமா இருக்கும் அப்படின்றான். அப்ப அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடக்கும்போது, இத்தனைக்கும் ஒரு தீர்க்கதரிசி அங்க போய் செஞ்சு ஒரு தேசத்தையே காப்பாத்திருக்கான். அவங்களுக்கு வரக்கூடிய ஆக்கினை அன்னைக்கு வரக்கூடிய தண்டனைய அன்னைக்கு டேட்ல தடுத்தாச்சு இவனுடைய இதனால. இருந்தாலும் அது இவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல யோனானுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது இல்லை அப்படின்றனால அதுல எரிச்சலாகி அந்த எரிச்சலினுடைய காரணமாக உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறதே நலமா இருக்கும் அப்படின்னா அது ஒரு தடவை சொல்ல. அதுக்கப்புறம் அப்படியே படிச்சு பாருங்க 6வது வசனத்துல இருந்து 6, 7, 8. 4வது அதிகாரத்திலே 6, 7, 8. யோனாவுடைய ம், தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் ம், அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை ம், அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ம், மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ம், ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ம், அதனால் அது காய்ந்து போயிற்று. ம், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்போது ம், வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் ம், சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் ம். உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இப்ப ஒரே ஒரு பேசேஜ் தான் படிச்சுட்டு இருக்கோம். முதல் 3வது வசனம் 4வது வசனம் படிச்சோம். இப்ப 6ல இருந்து படிக்கிறோம். அந்த மறுபடியும் வந்து 6ல ஆரம்பிக்கும் போது யோனாவின் தலைக்கு மேல ஒரு நிழல் உண்டாவதற்காக அவர் ஒரு செடியை வளர பண்ணோடனே
அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போ அவனுடைய நிலைமை மகிழ்ச்சியா சந்தோஷம் வந்தப்ப அந்த சூழ்நிலையில ஐயோ இதை விட நான் செத்துறது பெட்டர் அப்படின்னு சொல்லல. அப்ப அவன் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வசனத்துக்கு முன்னாடி எரிச்சலா இருந்தான். அப்ப அவன் எரிச்சலா இருக்கும் போது, ஒரு மனிதனுடைய காரியங்கள் வந்து அவனுக்கு நெகட்டிவா எரிச்சலா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணுது, மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம உயிரோடு இருக்கிறத விட சாவறது பெட்டர். அப்ப அந்த கம்பாரிசன்ல தான் இந்த தற்கொலை பண்றது மற்ற எல்லாருமே வந்து சாவறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றது. என்ன அப்படின்னா, அவங்க அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமையும், அந்த சூழ்நிலை இல்ல இருக்கிற சூழ்நிலை அவர்களுக்கு எரிச்சல் உண்டாக்குறதாகவும், அவங்களுக்கு பிடிக்காதோ சந்தோஷமா இல்லாததா இருந்துச்சுன்னா அப்படி ஒரு பதில் வருது. அதே அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுக்கு சாதகமா எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, அப்ப அவனுக்கு வந்து நான் மரிக்கிறது பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல சொல்ல. ஆனா அந்த ஆமணக்கு செடியின் மீது சந்தோஷப்பட்டான். நல்ல சந்தோஷமா உட்கார்ந்திருந்தான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே. அடுத்த நாள் ஒரு பூச்சி இது அனுப்பி தேவன் வந்து அந்த ஆமணக்கு செடி வந்து அரிச்சு போடுது. சூரியன் உதிக்கும் போது கீழ்காட்டுனால வெயில் வந்து யோனான் தலையின் மேல படுகிறது. அப்ப அவன் திரும்ப சோர்ந்து போறான். அந்த டயர்டாகி அதாவது அவனுக்கு ஏற்ற சூழ்நிலையா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையா, உலகத்துல நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை மாறுது. அப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது மரணத்தை குறிச்சு. நல்ல சந்தோஷமா ஜாலியா நல்ல சொந்தக்காரங்க பிள்ளைங்க பேருங்க நல்ல காசு வருமானம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு மரிக்கிறதுக்கான தாட்டே வரமாட்டேங்குது. இந்த பூமியும் அது இதுல இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சூழ்நிலை ஒரு கஷ்டம், ஒரு சிக்கல், பிரச்சனை, அதே பிள்ளைகள் விரட்டி அடிச்சிடுறாங்க, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள், எரிச்சலா இருக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை, நம்ம சமாளிக்க முடியாதான சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு மாறுதலா விரோதமான சூழ்நிலையா அது மாறும் போது, நம்ம சோர்ந்து போகும்போது, எரிச்சலா இருக்கும் போது, கடுப்பா இருக்கும் போது, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். எவ்வளவு நாள் நம்ம வந்து மரணம் நல்லதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் டக்குன்னு மாறி சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, அப்ப மரணத்தை விரும்புறான் ஒருத்தன். அவன் யோனா மரணத்தை விரும்பி சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஜென்ரலா மனிதர்கள் உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய பார்வையில மரணத்திற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. மரணம்ன்றது வந்து இதனால எனக்கு இது பிடிக்கல, இதனால இது கரெக்ட், இது பிடிக்குது அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு இந்த பூமி நல்ல சந்தோஷமான நிலைமையில சௌக்கியமா அவங்களுடைய இதை வந்து பாதிக்காத அளவுக்கு, அவங்க எரிச்சல் ஆகாத அளவுக்கு, அவங்க மன மகிழ்ச்சியா இருக்கிற அளவுக்கு இந்த பூமி அவங்கள வச்சிருக்கு. அவங்க பூமியில இருக்கிறாங்க, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா தேவைன்றது கொஞ்சம் கூடவே இருக்கும். ஆனா எரிச்சல் வர அளவுக்கோ இல்லாட்டி கோபம் வர அளவுக்கோ இல்ல சோர்ந்து போற அளவுக்கோ அவங்களுக்கு நிலைமை இல்லை அப்படின்னா அவங்களுடைய பார்வையில மரணம் கெட்டது. ஏன்னா அதை விட இந்த பூமியில வாழ்றது சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே விஷயம் அதே மனுஷன் தீர்க்கதரிசியாவே இருந்தாலும் தேவ மனுஷனாவே இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஒரு எரிச்சலான காரியம் இல்ல, அவன் சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வரும்போது அதே மனுஷன் சந்தோஷப்பட்டு இந்த மனுஷன் மாறி அடுத்த நாளே வந்து சாவை விரும்பி நான் மரிக்கிறது நலமா இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப மனிதனுடைய பார்வையில வந்து நல்லது கெட்டது, மரணம் நல்லது மரணம் கெட்டது அப்படின்னு நிர்ணயிக்கிறது எது நிர்ணயிக்குது? யார சொல்ல முடியுமா எது நிர்ணயிக்குது? இவ்வளவு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே மனுஷனுக்கு ஒரு நேரம் வந்து அவன் சொல்லுங்க சூழ்நிலை. சூழ்நிலை கரெக்ட். அப்ப மனுஷன் வந்து நல்ல சந்தோஷமான சூழ்நிலையில அது வந்து பரிசுத்தமா அசுத்தமா அந்த பிரச்சனை இங்க கிடையாது மனுஷனுக்கு. ஜென்ரல் ஏன்னா நம்ம பேசுறது வந்து ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஜென்ரலான மனிதர்களுடைய பார்வையில. அப்ப அவங்களுக்கு வந்து நான் மரணத்துல போயிட்டா அங்க எரியிற இதுல போகணும், அக்னியில போகணும், அதோட இது பண்ண முடியாது, அப்படி அந்த அவ்வளவு டீப் போக மாட்டாங்க. அப்ப மனிதன் வந்து ஒரு பார்வையில இன்னைக்கு தற்கொலை பண்றாங்கன்னா ஏன் தற்கொலை பண்றாங்க அப்படின் போது அவங்களுடைய சூழ்நிலை இதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா யோனாவே வந்து தற்கொலை பண்ணிருப்பான். எரிச்சல் ஆகி அந்த ஸ்டேஜுக்கு நான் வாழ்றதை விட சாவறதே பெட்டர் அப்படின்றாரு. இத்தனைக்கு அவர் தீர்க்கதரிசி, அவரால் ஒரு தேசமே காப்பாற்றப்பட்டிருக்கு அந்த டைம்ல. ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவருடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அது வந்து மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ். அப்ப அந்த சூழ்நிலையில உலகத்திலேயே இருந்தாலும் உலகத்திற்கானவர்கள் அல்ல அப்படின்றது அது வந்து அடுத்த நம்ம கிறிஸ்தவர்களுடைய டாபிக்ல. அப்போ உலகத்துல இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நல்ல சந்தோஷமா உலகத்தை ரசிக்கிற மாதிரி நமக்கு வேதனை தராம எரிச்சல் தராம நம்ம வந்து ஹேண்டில் பண்ற அளவுல இருக்கிறவங்களுக்கு வந்து மரணம் கெட்டது அப்படின்றாங்க. அவங்க நம்ம இன்னும் வாழணும்னு நினைக்கிறாங்க.
அதே விஷயம் இன்னொருத்தருக்கு வந்து அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையே வந்து கஷ்டத்துல போற மாதிரி ஒவ்வொரு நாளும் எரிச்சல்லையும் அவங்க வேதனையிலையும் துக்கத்திலையும் இருக்கும்போது இதை விட அது பெட்டர் ஆப்ஷனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மரணம் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த மரணம்ன்றது வந்து மனிதனுடைய பார்வையில அவனுடைய சூழ்நிலையை வச்சிருக்கே தவிர அதற்கும் வேதத்தினுடைய அடிப்படைகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனாலதான் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நல்லா தான் பேசினா திடீர்னு ஏன் தற்கொலை பண்ணான்னு தெரியல. ரெண்டாவது கேட்கறவங்க கூட நான் பேசாம தற்கொலை பண்ணிடலாமான்னு இருக்கேன், ஏன்னா இதை விட அது பெட்டரா இருக்கும், செத்துட்டா எல்லாம் ஒண்ணா முடிச்சு நிம்மதியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க நல்லதுன்னு எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த நிலைமையை வச்சுதான் டிசைட் பண்றாங்க. சோ இது வந்து ஜென்ரலா மனிதர்களுடைய பார்வையில இது இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க விசுவாசிகள், அவங்களுடைய பார்வையில ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில மரணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்ப அந்த விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிலை, உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா, இருக்கிறதுலயே வந்து பைபிள்லயே உதாரணத்துல அதிகமா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேர்ன் ஓவர் பாயிண்ட் ரட்சிப்புல பார்த்த ஒரு மனிதன் பவுல். அப்ப அவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு, ரோமர் 7வது அதிகாரத்துல 24வது வசனத்துல படிங்க. ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஓகே, இதுல சொல்லியிருக்கு நிர்பந்தமான மனுஷன் நான், ஓ wretched man I am அப்படின்ட்டு. அப்போ அவர் ரெண்டு விஷயம் இந்த ஒரு வசனத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய நிலை என்னன்றது அவருக்கு தெரியுது. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவர் பவுல் அவர் எழுதும் போது இந்த பூமியில இருக்கும்போது எழுதுறாரு, நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மாம்ச சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார். அப்போ அவர் மாம்ச சரீரத்துல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்னா எப்படி விடுதலை ஆக முடியும்? இந்த மாம்ச சரீரத்துல இருந்து விடுதலை ஆகுறதுன்னா என்னது? எப்படி விடுதலை ஆக முடியும்? சொல்லுங்க. மரிக்கிறது. அப்போ அததான் இன்னொரு வேர்டிங்ல சொல்றாரு, இந்த மரண சரீரத்தினின்று. அப்ப இந்த மரண சரீரத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுல நிர்பந்தமான மனுஷன் நான்றாரு. இந்த நிர்பந்தமான மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிர்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்துல கட்டப்பட்டு நிர்பந்தமா மனுஷன்னா சிச்சுவேஷன்ல சிக்கி இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம வேற வழி இல்லாம. ஆனா அதனுடைய அந்த வார்த்தைக்கான கரெக்டான அர்த்தம் என்னன்னா கேவலமான, இழிவான, ஈனப்பிறவியான மனுஷன் அப்படின்ற மாதிரி அர்த்தங்கள் தான் அதுக்கு மெயினா போட்டிருக்காங்க அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு. அப்போ நிர்பந்தமான மனுஷன்னா ஏதோ சூழ்நிலையினால கட்டப்பட்ட மனுஷன் அப்படின்றத விட அது ஒரு அர்த்தம் மேலாக்க நம்ம தமிழ்ல பார்க்கும்போது நிர்பந்தமான அப்படின்னும் போது அந்த அர்த்தம் வந்தாலும் அதனுடைய கரெக்டான மொழிபெயர்ப்புகள்ல போய் டீப்பா பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா கேவலமான, இழிவான மனுஷன். சோ அவனுடைய நிலைமையை சொல்றாரு பவுல், அப்படிப்பட்டதான ஒரு இழிவான மனுஷனா இருக்க நானு இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? அப்ப இந்த நிர்பந்தமான மனுஷன்ற நிலைமையை உணர்றாரு. அவர் வந்து ஒன்னும் செய்ய முடியாத கேவலமான, இழிவான, இந்த சூழ்நிலையினால கட்டப்பட்ட அப்படிதான ஒரு மனுஷன். அப்ப இந்த அப்படிப்பட்டதான என்ன அந்த நிலைமையை அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இதுல இருந்து இந்த மரண சரீரத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை. அதாவது அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி தருது. என்ன ரியாலிட்டி? நம்ம இந்த பூமியில ஒரு சூழ்நிலையினால கட்டப்பட்டிருக்கோம். நம்மளுடைய மாம்சம் இழிவான காரியத்தை நோக்கி போகுது. ரெண்டுத்துக்கும் போராட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த 7வது அதிகாரத்துல ஃபுல்லா டாபிக்ல கான்டாக்ட்ஸ்ல பார்க்கும்போது தெரியும். ஆனா நமக்கு இங்க பாயிண்ட் என்னன்னா அவரை ரியலைஸ் பண்றாரு, அவர் வந்து நிர்பந்தமான மனிதன். எதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு? இந்த மரண சரீரத்திற்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. யார் விடுதலையாக்க முடியும்? அப்ப மரணம்ன்றது வந்து ஒரு பாண்டேஜ் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல நிர்பந்தமான சூழ்நிலையில கேவலமான மனிதனாக இருக்கிறனால அந்த நிலைமையில அவரு மாட்டிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஒரு புரிதலும் இருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். அப்ப அதுதான் காஸ்பலே. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்ட்டு. அப்ப அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம், நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம்
பவுலுடைய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு அந்த புரிதலோடு இருக்கும்போது, அப்ப அந்த யார் என்னை விடுவிக்க கூடும்னு கேட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திலிருந்து விடுவிக்க கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்த உடனே ஒரு 2-3 வசனம் படிக்கலாம். பிலிப்பியர்ல அவர் சொல்றாரு. இது நிறைய சில கன்ஃபியூசிங்கான இதுவும் இருக்கு. பிலிப்பியர்ல முதல் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ இங்க 2 விஷயம் சொல்றாரு. சாவு வந்து நல்லதுன்னு தான் சொல்றாரு. ஆதாயம்னா கெயின். அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் என்ன சரீரம்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச இதுல இந்த சரீரம் என்ன சரீரம்னு சொன்னாரு? ரோமர் 7:24 பார்த்தோம் இல்லையா? அதுல நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா இப்ப இருக்கிறது அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த சரீரம் வந்து மரண சரீரம், மரணத்திற்கு ஏதுவான சரீரத்துலதான் அவர் இருக்காரு. அப்போ அந்த புரிதல் வந்த பிறகு இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்றாரு. அப்ப இந்த சரீரத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுன்னா மறிக்கிறது தான் அதனுடைய ஒரு வழியா விடுதலை ஆக முடியும் இந்த மரண சரீரத்துல இருந்து. அப்ப கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம்னு ஏன் சொல்றாருன்னா அவருக்கு ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கு. என்ன சத்தியம் புரிஞ்சிருக்கு? சாவை குறித்து ஒரு சத்தியம். ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையில கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் புரிந்து கொண்ட பிறகு அதனுடைய அர்த்தம் தெரியும் போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம். அப்ப இந்த சாவு வந்து சும்மா இந்த உலக வாழ்க்கையில சந்தோஷமா பொதுவா மக்கள் வந்து ஐயோ நான் இன்னும் நல்லா 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், நிறைய காசு வச்சிருக்கேன், நிறைய இது வச்சிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஐயோ சாவக்கூடாதுன்னு அது வந்து மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். மனிதனுடைய பார்வையில ஏன் சாவு நல்லது கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ சாவக்கூடாது ஏன் கெட்டது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து சாவை விரும்பல. ஏன்னா அவங்க லேவிஷா நல்லா சந்தோஷமா உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நிறைவாக இருக்கு. அவங்களுடைய எரிச்சல் வரல, அவங்களுடைய மனசு கஷ்டப்படல, அவங்களுடைய சூழ்நிலை நல்லா அமைஞ்சு வச்சிருக்காங்க இந்த பூமியில அவங்க வாழ்றதுக்கு. ஸ்பிரிச்சுவலா இல்ல, எல்லா விதத்திலயும், அதாவது ஜென்ரலான மனிதர்களா சொல்றேன். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது பவுல், இங்க ரட்சிக்கப்பட்ட பவுல் வந்து சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு. அப்ப ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சாவு எதுக்காக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் அது ஆதாயம்ன்றாரு. எடுத்து படிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36வது வசனம். புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. அப்ப இந்த ரோமர் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் ஃபுல்லாவே படிச்சு பார்த்தோம்னா, பொறுமையா படிச்சோம்னா அது உயிர்த்தெழுதல பத்தி இருக்கக்கூடிய டோட்டல் டாபிக் பைபிள்ல தெளிவா இருக்கக்கூடியதுல இந்த ஒரு அதிகாரம், ஃபுல் அதிகாரமே அதை பத்தி தான், உயிர்த்தெழுதலை பத்தி. அப்போ அவர் சொல்லும் போது புத்தியினனே, thou fool அப்படின்றார் இங்கிலீஷ்ல. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்போ உயிர்ப்பிக்க மாட்டாதுன்னா ரிசரெக்ட் ஆக மாட்டாது, உயிரோட வராது. அப்போ உயிர்த்தெழுதல் வரணும்னா அதற்கு முன்னாடி அடிப்படையில என்ன நடக்கணும் அப்படின்றாரு, செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர்த்தெழுதல் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? மரணம். அப்ப மரணம் நடந்தாதான் உயிர் தழவே முடியும். அப்போ உயிர்த்தெழுதலுக்கு வந்து அடிப்படையில என்ன தேவை அப்படின்னா விதையானது செத்தால் ஒழிய அப்படின் போது நம்ம தான் விதைக்கப்படுறோம் அப்படின்றாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம புதைக்கல விதைக்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் பவுல் இங்க கோட் பண்றாரு. அப்போ செத்தாலே ஒழிய உயிர்ப்பிக்க உயிரடைய முடியாது. அப்போ உயிர்த்தெழுதல்ல வரணும்னா அதற்கு முதல் அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னா மரிக்கணும். அதே மாதிரி அடுத்தது 42வது வசனம் 43வது வசனம் அதுலயே பாருங்க. 42, 43, 44. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்போ இவர் எதுக்காக இது பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு பவுல். அப்ப சாவு ஏன் பவுலுக்கு ஆதாயம்னு அவருடைய நினைக்கிறாருன்னா, முதல் விஷயம் விதையானது செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாது. அப்போ உயிரோட வரணும் அப்படின்னா முதலாவது மரிக்கணும். அப்ப மரிக்கக்கூடியதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படி மரிச்சாதான் உயிரோட வர முடியும் அப்படின்ட்டாரு, உயிர் தெழ முடியும்ட்டாரு. அப்ப அந்த உயிர் தெழுதல்ல வரணும்னா எப்படிப்பட்டதுல உயிர் மரிக்கிறோம், எப்படிப்பட்டதுல உயிர் தெழறோம் அப்படின்ற புரிதலுக்கு இங்க அடுத்து சொல்றாரு. இப்ப படிங்க, அந்த 42ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே படிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும்
ம், அப்படியே இருக்கும். ம், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், ம், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ம், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ம், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ம். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. போதும். ம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு லிஸ்டே இருக்கு. கான்ட்ராஸ்டா சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். சோ இது விதைக்கப்படுறது எல்லாமே இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொன்னார் இல்லையா, அந்த மரண சரீரத்தினுடைய மரணத்தை குறித்து பேசுறாரு. அப்ப இந்த புரிதல் வந்து இப்போ மரணம் நல்லது அப்படின்னு சொன்னவங்க வந்து வேற என்னென்ன ரீசன்லயோ சொல்லியிருக்கலாம். எரிச்சல்னால சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து மரணத்துக்கு அப்ரோச் பண்ண முடியாம இருந்தது வந்து உலக பிரகாரமா இருந்தது வந்து அவங்க லேவிஷா இருந்ததுனால சந்தோஷமா இருந்ததுனால அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு பிலீவருடைய பார்வையில மரணம்ன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா சாவு வந்து ஒரு ஆதாயம். ஏன் ஆதாயம் அப்படின்னும் போது இந்த மரண சரீரத்தினின்று ஒரு விடுதலை ஆவறதுக்கான வாய்ப்பு அது. அதை யார் செய்வார் அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் இந்த மரண சரீரத்துல விதைத்தாலே ஒழிய செத்தாலே ஒழிய அந்த விதை வந்து மறுபடியும் எழுந்து வராது, உயிர்த்தெழாது. அப்ப நம்மளுடைய உயிர்த்தெழுதல்ல நம்ம விதைக்கப்படுறோம். அப்ப எது விதைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு செட்டு சொல்றாரு. அதே விஷயத்துல எதெல்லாம் உயிர்த்தெழுதும் போது எப்படி இருக்குன்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் அழிவுள்ளதாய் விதைக்கப்படுது, அழிவில்லாததாய் எந்திரிக்கப்படுது. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுது, மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுது, பலமுள்ளதாய் எந்திரிக்குது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது. ஜென்ம சரீரம்னா இங்கிலீஷ்ல வந்து சோலிஷ் மேன் அப்படின்னு இருக்கு. அப்ப சோலிஷ் இந்த உடம்பு, இந்த சோலிஷா இருக்கக்கூடிய சோலிஷ்னு சொல்ல போனா தமிழ்ல கரெக்டா மாத்தணும் ஆத்தும சரீரம். ஜென்ம சரீரத்துக்கான கரெக்டான பதம் ஆத்தும சரீரம் விதைக்கப்படுது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ இத சொல்லி முடிச்சுட்டு அடுத்த இது கிளியர் பண்றாரு. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அப்படின்றாரு. அப்ப ஜென்ம சரீரம்ன்றது என்னது? எது ஜென்ம சரீரம்? ஜென்ம சரீரம் பாவ சரீரம். பாவ சரீரம். அதாவது இப்ப நம்ம பூமியில யாரெல்லாம் மாம்சத்தோட சரீரத்தோட பாக்குறோமோ அது எல்லாமே ஜென்ம சரீரம் தான். நமக்கு எதிர்க்க பாக்குறவங்களுக்கு சுத்தி இருக்கவங்க. அப்ப பூமியில இன்னைக்கு உயிரோடு இருக்க அவ்வளவு பேருக்கும் என்ன சரீரம் தான் இருக்கு? யாருக்குமே இன்னும் ஆவிக்குரிய சரீரம் வரல. யாராவது ஆவிக்குரிய சரீரத்தோட சுத்திட்டு இருக்கதை பார்த்திருக்கீங்களா யாராவது? இல்ல சார். யாருமே பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம பாக்குற எல்லா சரீரமும் நம்ம பாக்குற அவ்வளவு பேரும் உயிரோடு இருக்க அவ்வளவு பேரும் சோலிஷ் பாடி, சோலிஷ் மேன், நேச்சுரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ம சரீரம் அப்படின்னு சொல்றதுதான் நம்மை இன்னைக்கு கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சரீரம். அதாவது ஆதாமுக்குள் பிறந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சரீரம் தான் என்னது? ஜென்ம சரீரம். அப்ப இந்த சரீரம் விதைக்கப்படுது அப்படின்றாரு. ரெண்டாவது என்னதாவது அந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்ட பிறகு நம்ம ஆவியா எழுந்து வருவோம்னு சொல்ல அங்க என்ன இருக்கு அந்த வசனத்துல? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ ஒரு விதையானது அழியுது, மறுபடியும் உயிர்த்தெழுது அப்படின்றாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு சாவு எனக்கு ஆதாயமா இருக்கு. அப்ப அந்த சாவுல வந்து மரிக்கும் போது நான் எப்படி விதைக்கப்படுறேன் அப்படின்னா அழிவுள்ளதா, கனவீனம் உள்ளதா, பலவீனம் உள்ளதா நான் விதைக்கப்படுறேன். எது விதைக்கப்படுதுன்னா ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு அழிஞ்சிருது. செத்தாலே ஒழிய என்ன வராது? அழிவில்லாத மகிமையுள்ள பலமுள்ள ஆவிக்குரிய சரீரம் வெளியே வராது. அப்போ ரெண்டு இதை சொல்றது. இது எதுக்காக இவ்வளவு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம்னா இன்னைக்கு சில வசனங்கள் புரிந்து கொள்றது கஷ்டமா இருக்கனால நிறைய பேருடைய தாட் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம இங்க கண்ணை மூடணும்னா அடுத்த நிமிஷம் நம்ம பரலோகத்துல ஆண்டவரோட இருக்கிறோம். அடுத்த செகண்ட் இங்க கண்ணை மூடின அந்த டைம்ல நம்ம அங்க இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு தவறான போதனை. ஏன்னா நம்ம வந்து மரணத்தை குறித்து நிறைய பார்த்துட்டோம். அதான் சொன்னே, இப்ப நான் பார்த்தேன், எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. 6 மாசம் வெறும் ஆவி, ஆத்மா, சரீரம், மரணம் இன்னையோட கரெக்டா 6 மாசம் முடியுது ஆரம்பிச்சு. வெறும் கொஞ்சம் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 6 மாசம் ஓடி இருக்கு டாபிக் நம்மளுது. அப்போ இவ்வளோ இது பார்த்துருக்குறோம்.
நமக்கு மரணத்தை குறிச்சு தெளிவா தெரியும். அங்க ஒரு செய்கையும் கிடையாது, வித்தையும் கிடையாது, உண்மை கிடையாது. மரித்த எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அப்ப மரித்த பிறகு சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னதை அவர் எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த விடுதலை ஆக்கப்படும் போது எப்படி விடுதலை ஆக்கப்படுறோம் அப்படின்னா, அழிவில்லாத மகிமை உள்ள பலம் உள்ளதாய இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சரீரத்தோடு விடுதலை ஆக்கப்படுறோம். அப்படி அந்த சரீரத்துக்குள்ள வரும். அப்ப இங்க வந்து ஜென்ம சரீரம் இருக்கு, அங்க ஆவி கிடையாது. ஆவியில போய் நம்ம இருக்க போறது இல்ல, ஆவிக்குரிய சரீரம். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் எப்போ உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்த்தெழுதல்ல உண்டாகுது. அப்ப இவரு எனக்கு சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னதுக்கான பின்னணியில இந்த புரிதல் இருக்கு. அது மட்டும் இல்ல, சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லிட்டாரு. இன்னொரு வசனமும் சொல்றாரு, ஒரு போராட்டத்தை சொல்றாரு. அது இன்னைக்கு நம்ம எல்லா கிறிஸ்தவர்களும் இது நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில இந்த பூமியில நம்ம வாழும்போது மரணம் எப்படிப்பட்டது. அப்ப இன்னைக்கு வந்து எனக்கு மரணம் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலக பாடுகள் என்ன நிறுக்கிறனாலே கிடையாது, இல்ல என்னால இங்க வாழ முடியலன்றதுக்காக கிடையாது. இந்த சூழ்நிலையில நான் வந்து உயிர்த்தெழுதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டனால இந்த பாவ சரீர மரண சரீரத்துல இருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புரிதல் வந்த பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றது. ஆனாலும் ஆதாயம்னு சொன்ன அவரே அடுத்த 2 வசனத்துல படிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு போராட்டத்தை சொல்றாரு. ஆஹ் அதே பிலிப்பியர் முதல் அதிகாரத்துல 23, 24வது வசனம் படிங்க. ஏனெனில் ம். இவ்விரண்டினாலும் ம். நான் நெருக்கப்படுகிறேன். ம். தேகத்தை விட்டு பிரிந்து ம். கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ம். ஆசையுண்டு. ம். அது அதிக நன்மையா இருக்கும். ம். அப்படி இருந்தும் நான் ம். சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இங்க ஒரு விஷயம் சொல்றாரு, ஏனெனில் இவ்விரண்டிலும் அப்படின்றது வந்து எந்த ரெண்டுனா, உயிரோடு இருக்கிறதா இல்ல மரிக்கிறதா அப்படின்றது. அப்போ ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், ரெண்டும் என்ன அழுத்துது. ஏன்னா அங்க எனக்கு பிரிந்து மரிக்கிறதுக்கும் எனக்கு ஆசை இருக்கு. ஏன்னா சாவு வந்து என்ன விஷயம் தெரிஞ்சு சாவு எனக்கு ஆதாயம். ஏன் ஆதாயம்? இந்த சரீரத்துல இருந்து என்னை அது விடுதலை ஆக்கிறோம். இப்ப இந்த மரண சரீரத்துல இருந்து பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்கும். அது ஒண்ணு. தேகத்தை விட்டு பிரிந்து இங்க வந்து ஆஹ் எப்படி போட்டிருக்கா, தேகத்தை விட்டு பிரிந்த உடனே கிறிஸ்துவோட கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அப்படின்றனால நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இங்க மறிச்ச அடுத்த செகண்ட் நம்ம கிறிஸ்து கூட இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்ப நிறைய பேர் வந்து ஆஹ் நம்ம வந்து மறிச்சுட்டு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனாலும் உயிரோடு இருக்குது சில காரியங்களுக்காக, சிலருக்காக, உங்களுக்காக நல்லது அப்படின்றாரு. அப்ப இதுல முக்கியமான விஷயம், நம்ம சில காரியங்களை பார்ப்போம். இது ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது 12வது வசனத்துல இருந்து படிங்களா, பிலிப்பியர் 12ல இருந்து 16 வரைக்கும் படிங்க. சகோதரரே, ம். எனக்கு சம்பவித்தவைகளை ம். சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். போதும், ஒரு வசனமா படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். சகோதரி, எனக்கு சம்பவித்தவைகள் அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே பாடு, சிறை, தண்டனையில இருக்காரு. அப்போ எனக்கு சம்பவித்தவைகள்னு சொல்லும் போது அவருடைய பாடுகளையும் அவருடைய சிறையும் பத்தி பேச வராரு. அதுதான் எனக்கு சம்பவித்தவைகள். எதனால? சுவிசேஷ பிரபலமாகும்படிக்கு, அந்த ஒரு காரணத்திற்காக சுவிசேஷ அறிவிச்சனால இவர் வந்து இப்ப சிறையில இருக்கிறாரு. அந்த அவருக்கு சம்பவித்த அந்த பிரச்சனைகள், சிறையில அவர் அனுபவிச்ச காரியங்களை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு இப்ப 13வது வசனம் படிங்க. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் ம். மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, ம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். போதும். இப்ப இங்க பார்த்தோம்னா 13வது வசனத்திலே சொல்றாரு, என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று அப்படின்ட்டு. அடுத்த சகோதரில் அநேக என் கட்டுகளாலே. அப்ப அந்த கட்டுகள் அப்படின்றது என்னன்னா, அவரு சிறைப்பட்டிருக்காரு, கட்டப்பட்டிருக்காரு. எதற்காகனா சுவிசேஷத்திற்காக. சோ அவர் வந்து மிகுந்த கொடுமையிலையும் கட்டுகள்லயும் பாடுகள் மத்தியில சுவிசேஷத்தை அறிவிச்சு ஜெயில இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்கும் போது இத சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை பத்தி சொல்றாரு. இப்ப 15, 16 படிங்க. சிலர் பொறாமையினாலும் ம். விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் ம். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ம். சிலர் என் கட்டுகளோடே
உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து ம், சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் ம். விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஸோ இந்த கான்டெக்ட் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, எதுக்காக ரெண்டுத்தினால நெருக்கப்படுறேன் அப்படின்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அவர் வந்து கட்டுகள்ல இருக்காரு. அந்த கட்டுகளோடு உபத்திரவத்தை கூட்ட சிலர் நினைக்கிறாங்க. ஏற்கனவே இருக்க கஷ்டத்துல இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு எனக்கு தேவைப்படுது. ஏன்னா என்னால முடியல. உபத்திரவம் அவ்வளவு இருக்கு. சுவிசேஷத்தின் நிமித்தமா கட்டப்பட்டிருக்கேன். அதனால மரணத்திற்கு என்ன நெருக்குது அது. நான் பிரிந்து போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நெருக்குது. ஆனாலும் உங்களோட இருக்கிறது எனக்கு நல்லதா இருக்கு அப்படின்றாரு. 20வது வசனம் படிங்க அதுலயே. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் ம், எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ம். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்ப இங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் இல்ல ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மரணத்தை எப்படி அப்ரோச் பண்றாருன்னு பார்த்தா, மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும், அதாவது இந்த பூமியில உயிரோட இன்னும் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், சாவாகிலும், மரித்து விதையா போய் அழிஞ்சே போனாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். அப்போ இந்த ஒரு அடிப்படை சத்தியம் வந்து அவருக்கு புரிஞ்சிருந்தனால இப்ப அவருக்கு வந்து ரெண்டுமே வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். இருக்கிற பாடுகளின் பிரச்சனைகள் காரணமாக அவரு இந்த தேகத்தை விட்டு பிரியறதுக்கு ஆசையா இருக்காரு. ஏன்னா தேகத்தை விட்டு பிரிஞ்சு இப்ப அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்த வசனத்துல நம்ம படிப்போம். தேகத்தை விட்டு பிரிஞ்சு கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை. ஆனா அப்படி இருக்கிறத விட உங்களுக்கு இருக்கிறது, உங்க கூட இருந்து நான் எல்லாம் இது பாக்குறது வந்து அதிக அவசியமா இருக்கு உங்களுக்கு. அப்ப இதனாலதான் இந்த ஏன் ரெண்டுத்துக்கும் நடுவுல போராடுறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் கட்டுகள்ல இருக்காரு. இந்த கட்டுகளுக்கு மத்தியில அவரு இவங்களுக்காகவும் பார்க்கணும்னு பாக்குறாரு. அதனாலதான் வந்து சாவு எனக்கு ஆதாயமா இருக்கு. இன்னைக்கு மதிச்ச நான் கிறிஸ்துவுடனே கூட இருப்பேன். ஆனாலும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. இப்ப அடுத்தது நிறைய பேர் சொல்றது வந்து இன்னொரு ஒரு வசனத்தை இந்த இதையும் கோட் பண்ணுவாங்க. அதாவது தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட என்ன இருக்க எனக்கு ஆசை உண்டு அப்படின்றதையும், அதே மாதிரி 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 5:8 படிங்க. நாம் தைரியமாகவே இருந்து ம், இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் ம். கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அப்ப இந்த வசனத்தை, இந்த 2 வசனத்தை எடுத்து இன்னைக்கு நம்ம கண்ணை மூடினா அடுத்த செகண்ட் நம்ம கிறிஸ்துவுடனே கூட இருப்போம், கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் போயிருவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு பிரசங்கம் கிறிஸ்தவத்தின் நடுவுல ரொம்ப பாப்புலரா இருக்கிறது. நம்ம மறிக்க மாட்டோம், மரணம்ன்ற சூழ்நிலைக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம எப்ப இங்க கண்ணை மூடுறோமோ அடுத்ததே நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவுடனே கூட இருப்போம், அவருடைய சமூகத்துல இருப்போம், கர்த்தருடனே கூட குடியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தேகத்தை விட்டு குடி போகும்னா மறிக்கவும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறேன். அப்ப இதை மறிச்சிட்டு நேரம் அங்கதான் போறேன், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. மேல நம்ம பார்த்த பிலிப்பியர் 1:23 இவ்விரண்டிலும் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க ஆசை உண்டு. அப்ப தேகத்தை விட்டு பிரிந்துனா மறித்து அங்க போய் கிறிஸ்து கூட இருக்க ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வசனத்தையும் ஒண்ணா எடுத்த பிறகு இவங்க வந்து நம்ம கண்ணை மூடணும்னா அடுத்தது நம்ம உடனே கண்ணை மூடும் போது மரணம்ன்ற நிலைக்கே போகாம நம்ம கிறிஸ்து உடனே கூட பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனா இது எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே நல்லா தெரியும் மரணம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்போ ஒருத்தர் மறிச்சிட்டார் அப்படின்னா அங்க வந்து எந்த ஒரு நினைவோ எதுவுமே இல்லை அப்படின்றத பார்த்திருக்கோம். அந்த வசனம் இன்னும் ஒரு தடவை கூட படிச்சிடலாம். பிரசங்கியில 9:10 வசனம், 9வது அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை ம், உன் பலத்தோட செய். நீ ம். போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்ப நீ போகிற பாதாளத்தினா நீ போகிற மரணத்துல, அந்த ஹேடிஸ்ல ஷியோல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல. அப்ப மரித்தது எங்க இருக்கு அப்படின்னா ஷியோல் அப்படின்றாங்க, இல்ல அங்க போறோன்றாங்க, இல்ல அந்த நிலை. அப்ப அந்த நிலையில ஷியோல்ன்ற நிலையோ இல்ல அந்த ஸ்டேட்லயோ அந்த ஒரு சூழ்நிலையில அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே அப்படின்றது. இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம் இதை. அப்போ இந்த சூழ்நிலையில இருக்கும்போது ஒருத்தர் மறிச்ச உடனே நான் கிறிஸ்து உடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மரித்த உடனே எந்த நினைவு எதுவுமே இல்லாம இருக்கு. அப்போ
மரித்த பிறகு அடுத்து அவங்களுக்கு கான்சியஸா நடக்கக்கூடிய, அதாவது ஒரு உணர்வுள்ள நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டா உயிர்த்தெழுதல். அப்போ ஒருத்தர் மரித்து அடுத்தது அவங்க எங்க இருக்க போறாங்கன்னா கர்த்தரோடு இருக்க போறாங்க. அப்ப அதுக்கு இடைப்பட்டதுல அவங்க மரித்த நிலையில இருக்காங்க. அங்க வந்து செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லாத ஒரு நிலை, பாதாளம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில, ஷியோல், ஹேடிஸ், அன்சீன், அன்னோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில போய் இருக்காங்க. அப்ப அந்த நிலையில இருக்கும்போது அடுத்த நினைவுள்ள சம்பவம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். யோவான் 5, 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஓகே, இப்ப இதுல வந்து இந்த ஆக்கினை அடையும்படி அப்படின்றது வந்து இன்னொரு டாபிக். அது வந்து என்ன டிரான்ஸ்லேஷன், அதை நம்ம இன்னொரு நாள் படிப்போம். இப்ப நம்ம கான்டெக்ட்ல வந்து இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் பிரேத குழிக்குள் அப்படின்னா மரித்த நிலைமையில இருக்கிற எங்க அந்த விந்தை சிந்தை ஞானம் அறிவு இதெல்லாம் இல்லாத அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த நிலையில பிரேத குழியில் உள்ள அனைவரும், ஒருத்தர் கூட மிஸ் கிடையாது, அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஃபியூச்சர்ல. அப்பொழுது, அப்போ இது ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்குற வார்த்தை. அப்பொழுதுன்னும் போது அந்த டைம்ல நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் புறப்படுவார்கள்னு. அப்போ ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல பிரேத குழியில இருக்கிறவங்கன்னா மரித்தவர்கள், யாருக்கு வந்து விந்தையோ சிந்தை அறிவு ஞானம் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அவர்கள் உயிர்த்தெழ போறாங்க. ரிசரக்ஷன் ஆஃப் லைஃப், டிசரக்ஷன் ஆஃப் டேம்னேஷன் அப்படின்வாங்க. அப்போ ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் இன்னொரு ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்கள். அப்போ ரெண்டுமே எழுந்திருக்கிறார்கள்னா உயிர்த்தெழுறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ உயிர்த்தெழும் போது அவங்க எப்படி உயிர்த்தெழுறாங்க? நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தோம். அழிவுள்ளதாய் விதைக்கப்படுது, அழிவில்லாததாய் எந்திரிக்கும். ஜென்ம சரீரம், இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு பேருக்கு இருக்கிறது ஜென்ம சரீரம். அந்த சரீரம் விதைக்கப்படுது, ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருக்கிறாங்க. அப்ப ஜென்ம சரீரம் ஒன்று இருக்கு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போ மரித்தவர்கள் ஆவியா அலைஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் ஆக்கினைக்கு ஆகும்படி கூட ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட எழுந்திருப்பாங்க. அந்த ஆக்கினை அடையும்படின்றது நம்ம வேற டாபிக், அது தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா ஆக்கினை அடையிறதுன்னே வச்சாலும் இல்ல ஜீவனை அடையிறதுன்னு வச்சாலும் அவங்க எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்க போறாங்க? ஆவிக்குரிய சரீரத்தோடு எழுந்திருப்பாங்களே தவிர ஒரு ஆவிகளா எழுந்திருக்கல. ஏன்னா நம்ம கொரிந்தியர்ல உயிர்த்தெழுதல் பத்தி பார்க்கும்போது டெஃபினட்டா உயிர்த்தெழும் போது அவங்க வந்து ஒரு ஆவியா உயிர்த்தெழ, ஒரு ஆவிக்குரிய சரீரம். ஏன்னா விதைக்கப்பட்டது ஒரு ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டிருக்கு, எழுந்திருக்கிறது ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்திருப்பாங்க. எப்ப எழுந்திருப்பாங்க அப்படின்னும் போது, நான் இங்க கண்ணை மூடின உடனே அடுத்த செகண்ட் நாங்க பரலோகத்துல ஆவியா சுத்துவேன், இந்த சரீரம் இல்லாம சுத்திட்டு இருப்பேன்லாம் கிடையாது. வசனம் அப்படி சொல்ல. நம்ம ஹேடிஸ், ஷியோல்ன்ற அந்த அன்சீன் அன்னோன் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாரும் பரலோகத்துல இருக்காங்கன்னா பிரேத குழிக்குள்ள இந்த சத்தம் கேட்டு என்ன பண்ண முடியும்? இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம இங்க மறிச்சோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் நம்ம பரலோகத்துல ஆண்டவரோட கூட இருக்கிறோம் அப்படின்னும் போது, அப்ப பிரேத குழிக்குள்ள சத்தம் எப்ப கேட்க போகுது? இல்ல அங்க பிரேத குழிக்குள்ள கேட்டு என்ன பண்ண போறது? இல்ல வெறும் கெட்டவங்க மட்டும் தான் பிரேத குழியில இருப்பாங்களா? இல்லையே. ஏன்னா இந்த வசனம் தெளிவா சொல்லுது, பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ஃபியூச்சர்ல. அப்பொழுது அந்த டைம்ல நன்மை செய்தவர்கள், இல்லைன்னா நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ரட்சிக்கப்பட்டவர்களே வச்சுக்கலாமே, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், ரட்சிக்கப்படாதவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள்னு. இது ரெண்டுத்துக்கு நடுவுலயுமே டைம் ஃப்ரேம் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டைம்ல இல்லை. சோ பிரேத குழியில ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் பிரேத குழியில தான் இருந்தாங்க. அதாவது ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமோ இல்ல அந்த மரண நிலையிலையோ அப்படிதான் இருக்க முடியுமே தவிர அவங்க நேரா பரலோகத்துல போய் உட்கார்ந்துருக்க முடியாது மரித்த உடனே. அப்ப இங்க பவுல் சொல்லும் போது அவருடைய புரிதல் என்னன்னா, இந்த இடத்துல கண்ணை மூடணும்னா நெக்ஸ்ட் கான்சியஸ் ஈவெண்ட், அடுத்து நினைவுள்ள நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரேத குழியில அந்த சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் கேட்ட உடனே எழுந்திருப்பாங்க. எழுந்திருக்கும் போது இந்த பாடுள்ள இந்த சரீரத்தோட கூட இந்த பிரச்சனையோட இப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல இல்லாம ஆவிக்குரிய சரீரத்தோடு பலமுள்ளதாய் அழிவில்லாததாய் அப்படி எழுந்திருப்பாங்க. ஏன்னா இது விதைக்கப்பட்டிருக்கு.
எழுந்திருக்கும் போது அப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு காரியம் தெரிஞ்சனால்தான் சாவு எனக்கு ஆதாயம்ன்றாரு. அதாவது அவர் சொன்னதுல வந்து இப்ப மறிச்ச உடனே நான் பரலோகத்துல போய் உட்காந்து இயேசு கிறிஸ்து கூட இருப்பேன்றது இல்ல. அடுத்த நிகழ்வு தினம் தினம் உட்காந்து நான் பாட அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போறதில்ல, சிறையில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க போறதில்ல, சுவிசேஷ நிமித்தமாக கட்டுகள்லயும் உபத்திரவத்திலையும் நான் அப்படியே தொடர போறதில்ல. நான் விதைக்கப்பட்டு அழிவுள்ளது, இந்த பலவீனமானது மறிச்சிரும். அப்ப அடுத்து நினைவுள்ளதுன்றதுக்கு தான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கே தவிர, இன்னைக்கே செத்த உடனே எல்லாரும் பரலோகத்துல போய் ஆவிகளா சுத்திக்கிட்டு எல்லாம் அங்க உலாவிக்கிட்டு இருக்கிறதுன்றது வேதத்தின்படி கிடையாது. அது ஒரு தவறான டீச்சிங்கா இருக்கு. ஏன்னா எல்லா மனுஷனும் எபிரேயர் 9:24 பாருங்களேன். எபிரேயர் 9:24 24 27 தான் சார். 27 எபிரேயர் 9:27 24ன்னு சொல்லணும். அன்றியும் 27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அப்ப இங்க சொல்லும் போது ஒரு தரம் மரிக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நிகழ்வு இருக்கு? நியாய தீர்ப்பு. அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்னாடி எப்படி நியாய தீர்ப்பு வரப்போது? பிரேத குழியிலே சத்தம் கேட்கணும், அவங்க எதிரிப்பாங்க. ஆவிக்குரிய சரீரத்தோட எழுந்த பிறகு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. அப்ப மனிதர்கள் வந்து ஒரு தரம் மடிச்ச பிறகு அடுத்தது அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு வசனமும் பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு புரிதல் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு மறிச்சிட்டோம்னா அடுத்த செகண்டே நம்ம வந்து இப்படிப்பட்டதான அழிஞ்சு போகக்கூடிய அந்த அன்சீனுக்கு நம்ம போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தான் சொன்ன முதல் பொய், மரணம்ன்றது ஒண்ணு கிடையாது, அப்படியே நம்ம வேற ரூபத்துக்கு மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி, இங்க மறிச்ச உடனே அப்படியே அடுத்து பரலோகத்துல இருப்போம் அப்படின்றாங்க. அது வந்து பரலோகத்துக்கு போவாங்க, ஆனா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி பிரேத குழியில சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்ட பிறகு ஆவிக்குறி சரீரத்தோட கூட எழுந்திருப்பாங்க, எழுந்த பிறகு அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்கு. அந்த இதுக்கப்புறம் தான் அப்படி இருக்குமே தவிர, இங்க கண்ணை மூணு அடுத்த செகண்ட்ல பரலோகத்துல போய் நம்ம ஆவிகளா சுத்திக்கிட்டு இருக்க போறது கிடையாது. அதனாலதான் இந்த இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்கணும். இன்னொரு வசனத்தை பார்த்துலாம். ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகே, அப்ப இந்த வசனத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, மரணம் பத்தி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப மரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மரணம் வந்து எதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்தின் சம்பளம். அப்ப பாவத்தினுடைய விளைவு மரணம். அப்ப ஒரு மனுஷனுடைய பாவத்தினால மரணம் வந்துச்சு அப்படின்றோம். ஆதலால் பாவம் மரணத்திற்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல, அப்ப அதே மாதிரி என்னது? கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப இது வந்து ஆதாமின் மூலமாயின்னு வந்திருக்கு, ஆனா அதுங்க மென்ஷன் பண்ணல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேற வசனங்கள்லாம் இருக்கு. அப்ப அங்க ஆதாமின் மூலமாய் பாவம் மரணத்திற்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அப்படின் போது எது? கிருபையானது. அப்போ பாவத்தினுடைய விளைவுல நம்ம என்ன செய்றோம்? மரணம். அப்ப மறிச்சிடுறாங்க, விதைக்கப்பட்டுறாங்க. அப்ப அடுத்து நடக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கிருபையினாலதான் ரட்சிக்கப்படுறோம். அப்ப கிருபையினுடைய விளைவு என்ன சொல்லி இருக்கு? நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் எப்போ உண்டாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நித்திய ஜீவன் எப்போ உண்டாவது? உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் நமக்கு நித்திய ஜீவன், இல்லாட்டி இயானியன் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த இயானியன் லைஃப்ன்றதே வந்து எங்க தொடங்குதுன்னா, இப்ப இல்ல, அந்த 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்துல உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு யுக வாழ்வு, அதுதான் நித்திய ஜீவன் அண்ட் இயானியன் லைஃப் அப்படின்னு இருக்கும் கிரேக்க பதத்துல. இயானியன் லைஃப்னா ஒரு யுகம் அப்படின்றது தான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. அந்த ஒரு யுகத்திற்கான ஜீவன், அந்த காலகட்டத்திற்கான ஜீவன் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப அது எப்ப கொடுக்கப்படுதுன்னா, உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான். அப்ப இன்னைக்கு மறிச்ச உடனே நான் அங்க இருக்க போறேன்னு சொன்னது வந்து பவுல் வந்து இவ்வளவு புரிதல்கள் உள்ள கொண்டு, அடுத்தது அவர் மறித்த பிறகு அடுத்து அவருக்கு நடக்க போற ஒரு உணர்வுள்ள நிகழ்வு என்ன அப்படின்னா, பிரேத குழியில அந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அப்போது மறித்தவர்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. எப்படி உயிர்த்தெழுவாங்கன்னா, ஆவியா கிடையாது, ஆவிக்குரிய ஒரு சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதனாலதான் இவர் இங்க சொல்றாரு, நாம் தைரியம், இந்த 2 கொரிந்தியர் 5:8 இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், தேகம்னா இந்த சரீரத்தை விட்டு குடியிருக்கும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கும். அப்ப அங்க ஒரு சரீரம் இருக்கு குடியிருக்கிறதுக்கு, அதிகமாய் விரும்புகிறேன். அப்ப அவருடைய விருப்பம் என்னன்னா, இன்னைக்கு நான் மறிச்சிட்டேன்னா அடுத்து என்னுடைய கான்சியஸா நினைவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னும் போது,
உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட ஆவிக்குரிய சரீரத்தோடு கூட கர்த்தரிடத்தோடு இருப்பதுதான் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த விஷயம் சொல்லப்படுது. ஸோ இது வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நிலை. இது புரியுதா? இந்த இது கிளாரிட்டி இருக்கா? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? அதாவது மரித்த உடனே நம்ம அப்படியே அடுத்த செகண்ட் பரலோகத்துல இருப்போன்றது கிடையாது. அவர் சொன்ன இந்த 2 வசனங்களுடைய அர்த்தமே வந்து அடுத்த கான்சியஸா நினைவுள்ள நிகழ்வு வந்து உயிர்த்தெழுதல்ல மா ஆவிக்குரிய சரீரத்தோடு நடக்க போற ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. அப்ப அதுக்கு இடப்பட்ட நேரத்துல வந்து மரித்தவர்கள் மரித்தவர்களாவே தான் இருக்கிறாங்க, மரித்த நிலையிலேயே தான் இருக்கிறாங்க அப்படின்றது புரியுதா? இல்ல இது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்ல அடுத்த பாயிண்ட் போலாமா? போலாம் சார். கேக்குது, போலாங்க. சார் இது கொஞ்சம் எப்படி சொல்றது, எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருக்காங்க. அப்படியா? என்ன பாயிண்ட்ல? இல்ல எனக்கு டோட்டலாவே இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ என்னால அது Okay. வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு இறந்த உடனே அடுத்து அப்படியே பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்றாங்க. பட் ஆனா நம்ம மரணத்தை குறிச்சு படிச்சுட்டு வரனால நெக்ஸ்ட் கான்சியஸ் ஈவெண்டா வரக்கூடியதே வந்து அந்த உயிர்த்தெழுதல்ல தான் நடக்க போகுது. உயிர்த்தெழுதல் இல்லாம ஒருத்தரும் வெளியே வர அது முடியாது. புரிஞ்சுது uncle, அது ஆ. புரிஞ்சுச்சு. பட் அது ப்ராசஸ் பண்றதுக்கு ஓகே. when To other digest it. sources allied things are there, அது ப்ராசஸ் ஆமாமா. பண்றதுக்கு கொஞ்சம் ஓகே ஓகே எனக்கு என்னமோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. பாருங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கேளுங்க இதுல. ஓகேவா? ஷோர் uncle. ஸோ அடுத்தது இது வந்து நம்ம பிலீவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆஸ் அ ஹியூமன் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். இப்ப தேவனுடைய பார்வையில மரணம் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கடந்து முடிக்கலாம். டைம் ஆயிட்டே வருது. ஓகே. தேவனுடைய பார்வையில மரணம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய பார்வையிலையும் 2 விதமா பார்க்கலாம். மரணம் வந்து கெட்டதாகவும் பார்க்கலாம், நல்லதாகவும் இருக்கு. எப்படி நம்ம மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோமோ அதே மாதிரி காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தேவனுடைய பார்வையில மரணம் எப்படி கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மரணம் எதோட சம்பந்தப்பட்டது? மரணம் ஏன் மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஏன்னா அதுதான் வந்து மரணத்தினுடைய ஃபர்ஸ்ட் கமாண்டே வந்து பாவத்தினால வரக்கூடியதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமம் 2:17, 2வது அதிகாரம் 17வது வசனத்துல படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ இந்த ஒரு கீழ்ப்படியாமையினுடைய விளைவு மரணம் அப்படின்றது. அப்ப இது தேவனுடைய பார்வையில வந்து ஒரு கெட்ட விஷயமா தான் இருக்கு. மரணம்ன்றது வந்து ஒரு அழிவுக்கான விஷயம், ஒரு கெட்ட விஷயம். அது வந்து ஒரு நிபந்தனையின் பேர்ல அது வந்து ஒரு ரிசல்ட், பாவத்தினுடைய விளைவா தான் அது வருதே தவிர தேவன் அதை ஏற்படுத்தி ஆதியிலிருந்தே மரணத்துல வைக்கல. அப்போ ஆதியிலிருந்தே வந்து அவங்கள ஜீவனோட வச்சிருந்தாரு, ஜீவாத்மா சிருஷ்டித்தாரு. இது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இப்ப இந்த தாட் ப்ராசஸ் ரிமெம்பர் பண்றதுக்காக எங்க இருந்து மரணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ்ப்படியாமையின் மூலமா மரணம் வந்துச்சு. அதனால அது வந்து தேவனுடைய பார்வையில கெட்டதா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏன் கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல்ல சொல்லியிருக்கு, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். அதே மாதிரி ரோமர்லயும் பார்த்திருக்கோம் நம்ம, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப எசேக்கியேல் 18:4, ரோமர் 6:23 ரெண்டுத்திலயுமே என்ன சொல்லியிருக்கு? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இங்க பாவத்தின் சம்பளம் மரணம். அங்க முதல் பார்த்த வசனம் வந்து கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்துக்குள்ள வந்தது, அதன் மூலமாக மரணம் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்ப தேவனுடைய பார்வையில மரணம்ன்றது வந்து எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னா, பாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. பாவத்தினுடைய விளைவுதான் மரணம். பாவத்தை தேவன் வெறுக்கிறார். அதனால அது வந்து மரணமானது தேவனுடைய பார்வையில வந்து கெட்டது. அதே மாதிரி ஏன் கெட்டது அந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய பார்வையில அது ஏன் கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? காணக்கூடியது காணக்கூடாது எல்லாத்தையுமே வந்து சிருஷ்டித்தது வந்து தேவன் தான் சிருஷ்டித்தார். அப்போ எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அப்படின்னு சொல்லும் போது அது யாருடைய பொருளா இருக்கு? இப்ப நான் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன், நான் ஒரு பொருளை உருவாக்குறேன்னா அது யாருடைய பொருள்? என்னுடைய பொருளா இருக்கும். அப்ப அதே மாதிரி தேவன் ஒரு பொருளை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னும் போது அந்த பொருள் யாருடையது? தேவனுடையது. அப்ப தேவன் தான் உண்டாக்கி இருக்காரு, நம்ம எல்லாம் தேவனுடைய இதுதான் பண்ணும்போது என்னெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர்ல 8வது அதிகாரம் 6வது வசனம்.
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ம், அவராலே ம், சகலமும் உண்டாயிருக்கிறது. ம், அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. ம். அவர் மூலமாய் ம். சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ பிதாவாகிய ஒரு தேவன் உண்டு, அவராலே எல்லாம் எத்தனை சகலமும். அப்ப அந்த சகலத்துல ஸ்பெசிஃபை சொல்லும்போது நாமும் கூட அப்படின்ட்டு, அப்ப நம்ம எதுலயும் வரும், சகலத்திலயும் வரும். அது போக நமக்கு சொல்லும் போது ஸ்பெசிபிக்காவும் சொல்றாரு. அப்ப சகலமும் போது அது எதுவுமே விடப்படல. அப்ப எல்லாமே யாரால உண்டாயிருக்கு? பிதாவாகிய ஒரே தேவனால உண்டாயிருக்கு. யார் மூலமாய் உண்டாயிருக்கு? உண்டாக்கப்பட்டதெல்லாம் இயேசு கிறிஸ்துவால உண்டாக்கப்பட்டிருக்கு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்ப அவரால் அப்படின் போது பிதாவாகிய தேவனால் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப எந்த பொருள் எடுத்தாலும் எதுவா இருக்கட்டும், எல்லாமே இந்த பூமியும் பூமி அனைத்தும் கர்த்தருடையது. ஏன்? அவர் தான் அதை சிருஷ்டித்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அதை சிருஷ்டிக்கிறாரு தேவன். கொலோசியர் 1:16 பாருங்க. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் துரைத்தனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப இந்த வசனத்துல பார்க்கும்போது எல்லாமே அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவருக்குள்னும் போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம்னா பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும். அப்ப மனிதர்களை தாண்டி பரலோகத்தில் உள்ள காரியங்களையும் சொல்றாரு. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்களும். அப்ப சிங்காசனங்கள், அத்தாரிட்டிஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து கண்ணில் பார்க்க முடியாது. அதிகாரங்கள், காணப்படாதவைகள், துரைத்தனங்கள், இந்த காரியங்கள் கூட உட்பட எல்லாமே, அதாவது நம்ம காணக்கூடியதா இருக்கட்டும், காணக்கூடாததா இருக்கட்டும், வல்லமைகளா இருக்கட்டும், அதிகாரங்களா இருக்கட்டும், பொல்லாத சக்திகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே சிருஷ்டித்தது பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருக்குள்ளாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாரை கொண்டு? இந்த கான்டெக்ட் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி வரும். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கென்று, இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. யாரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு முன்னாடி பார்த்தோம். 1 கொரிந்தியர் 8:6 பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே. அப்ப பிதாவாகிய தேவனாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அவருக்கென்று, இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். கடைசியா ஒரு இது பார்த்தலாம், இன்னொரு வசனம். ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட பார்க்கும்போது சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்ப இதுல நமக்கு பார்த்த எல்லா வசனத்திலையும் கன்ஃபார்மா என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்க்கிற பொருளா இருக்கட்டும், காணாத பொருளா இருக்கட்டும், பூமியில இருக்கிறதாகட்டும், பரலோகத்துல இருக்கட்டும், துரைத்தனங்களா இருக்கட்டும், அதிகாரங்களா இருக்கட்டும், பொல்லாதவைகளா இருக்கட்டும், நல்லவைகளா இருக்கட்டும், எல்லாமே உருவாக்கப்பட்ட சிருஷ்டின்னு எது இருக்கோ அத எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவனால் உண்டாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, அவர் அதை இழக்கணும் அப்படின்னும் போது அது அவருக்கு வேதனையான ஒரு விஷயமா இருக்கும். மரணம்ன்றது வந்து தேவனால் உண்டாக்கப்படல, அது வந்து ஒரு விளைவா வருது. மரணத்தை அவர் ஜெயிச்செடுக்கிறாரு. அப்போ மரணம்ன்றது வந்து எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மரணம் வந்து தேவனுடைய பார்வையிலும் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு காரியமா தான் அவரு பாக்குறாரு. மத்தேயுல 26வது வசனம் 38-39. 26வது அதிகாரம் 38-39. இப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஓகே, இங்கேயும் பார்த்தோம்னா என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. அப்ப ஏன் துக்கம், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் ஏன் வருது அப்படின்னா, மரணம் நல்லதா இருந்துச்சுன்னா அவர் துக்கப்பட வேண்டியதில்லை.
அப்போ அப்புறம் தேவனுடைய பார்வையில மரணமானது ரொம்ப கெட்டது. அந்த ஒரு காரியத்திற்குள்ள இவர் போகணும். அது ஏன்னா நம்ம பர்பஸ் தெரியும். நம்ம ஆத்துமாக்களை அவர் ரட்சிக்கிறதுக்காக அந்த இதற்குள்ள போறாருன்றது. ஆனா அந்த மரணம்ன்றது ஒரு துக்ககரமான விஷயம். மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டாடுகிறது. முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா மரணமானது ஒரு துக்ககாரமான விஷயம். அதனால தேவனுக்கு மரணம் கெட்டதுதான் அந்த பார்வையில. அதே மாதிரி மரணமானது தேவனுக்கு விரோதமான ஒரு சத்ரு, தேவனுடைய சத்ருவா இருக்கு. அதுதான் 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு பார்ப்போம். The last enemy that shall be destroyed is death அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த அழிக்க வேண்டிய கடைசி சத்ரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில மரணம் தான் கடைசி சத்ருவா இருக்கு. அப்ப தேவனுடைய பார்வையில மரணம் கெட்டது அப்படின்றது தெளிவா நமக்கு புரியுது. அதனாலதான் அவர் அந்த ஒரே பேரான குமாரனை கொடுத்து அந்த மரண பாடுகளுக்குள்ளாய் போய் அதை மீட்கிறதுக்கு காரணம் எல்லாமே அவருடையதா இருக்கு. இப்ப தேவனுடைய பார்வையில மரணத்திலிருந்து நல்லது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்து முடிச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ். தேவன் தன்னுடையதை இழக்க மாட்டார். இப்ப தேவனுடையது எதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே அவருடையதுதான். அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். காணக்கூடியது, காணக்கூடாது, பரலோகத்துல உள்ளது, பூமியில உள்ளது, அதிகாரங்கள் எல்லாமே அவரால சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே அவருடையது அப்படின்னும் போது அதை தேவன் இழக்க மாட்டார் அப்படின்னு புரியுது. அப்போ இந்த ஒரு காரணத்திற்காக தேவன் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில மறிக்க ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவன் சிலுவையில அவரை மறிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய அர்த்தம் புரியும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்காக மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு என்னது? மரணம். அது எதனால வந்துச்சு? பாவத்தினுடைய விளைவு அந்த மரணம். அப்ப இத குறிச்சு தேவனுடைய பார்வையில 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, இன்னொன்னு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயம் அவர் அவருடைய மரணத்தினால மீட்பை உண்டாக்கியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக மீட்பை உண்டாக்கியிருக்காரு. அப்ப ஒரு வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் 2 அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இன்னைக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? அந்த பாவத்திற்கான விளைவு அதை தேவனே நிவர்த்தி செய்து நாம அவருக்குள் தேவனுடைய அவருக்குள்ளும் போது கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். யார் பாவமாக்கினது? பிதாவாகிய தேவன். அவரைன்றது இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கி இருக்காரு. என்ன பர்பஸ்? இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் வரணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களோட இன்னொரு விளைவுல என்ன வருது அப்படின்னா மரணமானது பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ருவா இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம. அதுதான் சத்ரு. இப்ப அதை இன்னொரு வசனத்திலையும் பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:10 முதல் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவரு மரணத்தை பரிகரித்து, எப்படி நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே அந்த கிருபை. இப்ப இந்த பிரசன்னமாகுதல்னும் போது இது இனி வரப்போற ஃபியூச்சரை பத்தி பேசல. ஏன்னா நிறைய பேர் இதை அவருடைய பிரசன்னமாகுதல்னு 2ஆம் வருகை இல்ல ராப்சர் அந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. அது கிடையாது. நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, ஏற்கனவே அவர் முதல் வருகையில வந்தார் இல்லையா? எதுக்காக வந்தாரு? சிலுவையில மரிக்கிறதற்கும் அதன் மூலமாக கிருபை கொடுக்கறதுக்கும். அந்த பிரசன்னத்தில் அந்த பிரசன்னமானதினாலே முதல் வாட்டி வந்ததுனால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு அவர் மரணத்தை பரிகரித்து எங்க சிலுவையில பரிகரித்தனால ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி இருக்காரு.
இப்ப அதை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காரு. இப்ப இது யாருக்கு அப்ளை ஆகும்? யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துல இருந்து மீட்டெடுத்து சிலுவை மரணத்தை விலைக்கரையமா செலுத்திருக்காரு. நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிறதுக்காக அவர் கொடுத்தது வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய விலைக்கரையத்தை கொடுத்து மீட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னும் போது, இது எல்லாமே வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு எபேசியர்ல சொல்லியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கவங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் ஒரு விசேஷித்தவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. எப்படி விசேஷித்தவர்கள்? இதெல்லாம் யாருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்ததுனால நமக்கு வந்து விளைவு இதெல்லாம். அப்போ இந்த இதுல வந்து 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். நிமித்தம் ம். பிரயாசப்படுகிறோம், ம். நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஓகே. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன்றது வந்து விசுவாசிகளுக்கு மட்டுமா இல்ல எல்லா மனுஷருக்குமா? எல்லா மனுஷருக்கும். எல்லா மனுஷருக்கும். அப்ப எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு தான் பவுல் சொல்றாரு. ஆனா ஸ்பெஷலா விசேஷமாக விசுவாசிகளுக்கும். அப்போ 2 கேட்டகரியா பாக்குறாரு. எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கிற ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு ஒரு இது சொல்றாரு. அந்த எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கிற ஜீவனுள்ள தேவன்ல விசேஷமா விசுவாசிகளுக்கு. அப்ப விசுவாசிகள் யாரு? விசேஷமான கேட்டகரியில வர்றவங்க. அப்ப விசுவாசி ஆதவங்களுக்கு அவர் இரட்சகரா அப்படின்னு கேட்டா இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? இரட்சகர்னு சொல்லுது. எல்லா மனுஷருக்கும், இந்த விசேஷமாக விசுவாசிகளுக்குன்னு சேர்த்திருக்காரு இல்லையா? அதை எடுத்துட்டு படிச்சு பாருங்களேன். எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல். அதுல ஒரு கேட்டகரைஸ் பண்றாரு, விசேஷமாக விசுவாசிகளுக்கும். புரியுது இல்லையா? அப்போ எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுல ஸ்பெஷல் கேட்டகரி இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அந்த சிலுவையின் திட்டத்தை பண்ணும்போது ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து ஒரு சில காரியத்தை சொல்றாரு. இப்ப ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, கிறிஸ்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் மரித்திருக்கிறாரா? மரித்தார். ஆமா. ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் மரித்திருக்காரு. ஏன்னா அவரு எல்லாருக்காகவும் மரித்தாரு அப்படின்னு பாக்குறோம். அவரு எத்தனை பேரை மீட்டு கொள்றாரு? எத்தனை பேரை மீட்டு கொள்றதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்துல வந்து எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கும். எடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஓகே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக அப்படின்றாரு. அப்போ சிலுவையில அவரு தன்னை ரான்சமா, அதாவது மீட்பு பொருளாக கொடுத்தது வந்து விசுவாசிக்கிறவர்களை மட்டும் மீட்டு கொள்றதற்கா இல்ல எல்லோரையும் மீட்டுக் கொள்றதற்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு. இது வந்து இந்த பெரிய டாபிக்கா கொஞ்சம் போகும். ஸோ இது நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஹரியப் பண்ணோம்னா இது புரியாது. இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சதுல ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் இந்த காரியத்தை ரீவைண்ட் பண்ணி இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து வந்து நம்ம திரும்ப பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தது அவரு எல்லாருக்கும் ரட்சகரா இல்ல விசுவாசிகளுக்கு ரட்சகரா? அவர் எல்லோரையும் மீட்பு பொருளாக ஒப்பு கொடுத்தாரு, ஆனா இல்ல சிலர் விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டுமா? எப்படி என்ன ஏதுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பொறுமையா பார்க்கணும்.
இப்ப டைம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் இன்னைக்கு இது முடிஞ்சிடும்னு நினைச்சா கொஞ்சம் வேகமா போனேன். பட் நம்ம நெக்ஸ்ட் வீக் இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கேட்டுட்டு நம்ம இதை நெக்ஸ்ட் வீக்ல இந்த காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ன்றதுல வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 7:30 ஆக போகுது. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு படிச்ச பார்த்த இதுல இருந்து ஏதாவது யாருக்குமே எதுவுமே டவுட்டே இல்லையா? சார் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் ஓகே. ஆமா பிரதர், இல்ல பிரதர் இத வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் ஒரு தடவை இத வந்து ரீகேப் பண்ணும்போது கொஞ்சம் அத நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைட்டா கொஞ்சம் ரீகேப் பண்ணிட்டு இந்த லாஸ்டா வரக்கூடிய எலாபரேட் பண்ணணும். அத வந்து எலாபரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து அன்லெஸ் தி கம்ப்ளீட்லி ஃபாலோ, அது வந்து இது பண்றது கஷ்டம் கொஞ்சம். அதாவது இந்த நம்ம மறித்த உடனே போயிட்டு முதல்ல போயிட்டு இருக்கிறோன்றது வந்து ரொம்ப அடிமனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. சரிங்களா? அத வந்து அதாவது வஸ்தவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பச்சை கண்ணாடியும் டார்க்கான பச்சை கண்ணாடி போட்டு பழகிட்டாங்க அதுல, பழகிட்டதுனால கொஞ்சம் இதுவாகும். பட் அதை கிளாரிஃபை பண்றது நமக்கு. ஆமா. வேற ஏதாவது இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி எழுது இந்த டாபிக்ல வந்து மரணத்தை குறிச்சு இது பண்ணதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நம்ம குரூப்ல கூட போட்டு விடுங்க. அதையும் சேர்த்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல அப்படியே பார்த்து இந்த ஏதாவது நெக்ஸ்ட் வீக் முடிக்கலாம். அந்த Hebrews 9:27 அது ஜஸ்ட் ஒன்ஸ் அது சம்மரைஸ் பண்ணுங்க. அந்த Hebrews 9:27 for it is appointed once for a man to die and then the judgment. ஆமா, அதுல வந்து ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணும்போது அதே இது பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலா ஒரே இதுல சொல்ல முடியாது. ஏன்னா அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஏன்னா அது அடிப்படையில வித் ரைட் டிவிஷன் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மரித்து பின்பு நியாய தீர்ப்படைவது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரே தரம் தான் மரிக்கிறது, ஒரே தரம் தான் நியாய தீர்ப்படைகிறது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த கிருபையின் காலத்துல இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சா, இல்ல மரித்த பிறகு நியாய தீர்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும் அதுல. அப்ப நியாய தீர்ப்பு வந்து 2 தடவை நடத்த முடியாது. இப்ப நான் வந்து வேதம் என்னென்ன சொல்லுது, நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் அப்படின்றது ரோமர் 4 கடைசி வசனத்துல வந்து அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நீதிமான் ஆக்கப்பட்டேன்ற வார்த்தை வந்து ஜஸ்டிஃபைட் அப்படின்ற வார்த்தை வந்து இட்ஸ் கோர்ட்ல வரக்கூடிய அந்த வேர்டிக்ட் மாதிரி ஐ எம் கில்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நியாயம் தீர்க்காம, எனக்கு நியாய தீர்ப்பே முடியாம தேவன் என்னை எப்படி நீதிமான்னு அழைக்க முடியும்? அப்போ லிட்டில் ஃபிளாக்னு நம்ம ஏற்கனவே ரைட் டிவிஷன் ஸ்டடி முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்ததுல பார்த்துருப்போம். ஹீப்ரூஸ்ல வரக்கூடியது வந்து யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னா எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அவர்களுக்கு வந்து எப்ப அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா செகண்ட் கமிங் வரும்போது 2ஆம் வருகையில அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் இருக்கு. அதனால இப்பயே அவர்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அவருடைய 2ஆம் வருகையில நீங்க நியாய தீர்ப்புக்கு இது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். அப்போ அவங்களுக்கு மரிக்கணும், உயிர்த்தடையணும், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு வந்து இன்னைக்கே வந்து நியாய தீர்ப்பு முடிஞ்சாதான் நம்மள நீதிமான்னு டிக்ளேர் பண்ண முடியும்னு சில காரியங்கள் இருக்கு. அது வந்து ஒரு பெரிய டாபிக்கா போயிடும். இப்ப அது வந்து ஒன்லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நிறைய கேள்விகள் இருக்கு அதுல. ஆனா இஸ்ரேவேலர்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி மரிக்கணும், அதற்கப்புறம் நியாய தீர்ப்புன்றது கட்டாயமா இருக்கு அவங்களுக்கு. அது அந்த வசனம் பேசுது. ஆனா விசுவாசிகளுக்கு நம்ம இன்னைக்கே நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் வந்து பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டிருக்காரு. எதுக்காக? அவருக்குள் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் கடைசி வசனத்துல. அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம ஏற்கனவே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது ஜட்ஜ்மெண்டே நடக்காம நான் எப்படி நீதிமான் ஆக்க முடியும்? என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டுச்சுன்னு வெர்டிக்ட் வர முடியும்? அப்படி சில காரியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இது வந்து ஒரு தனி டாபிக்காவே கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம் சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாமா பிரதர்? சிஸ்டர் ஹேமா, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? Okay, brother. Heavenly Father, we thank you, Lord, for this time that you have given us, Lord, as a body of Christ, as people who are believers, who are redeemed, who are saved by your death on the cross. We come, Lord God.
for a time of Bible study that we have been engaging in, Lord God, which we really look up to, look forward to, Lord. And thank you for your word that is edifying each one of us, Lord God. Brother Sam and Brother Louis, and all of through them edifying each and every one of us, Lord God. And I thank you, Lord, for this time of Bible to continue every week, Lord God, without any hindrances, Lord. Let us all come together to know your word more and deeper, Lord. I pray for your grace to abound on each one of us, or on our families, Lord God. And thank you for bringing this edification in our lives, Lord God, through which we are enriched, Lord God, and it helps in our change of perspective, Lord God, in life. Father, we praise you for all the spiritual blessings that you've already blessed us with in heavenly places. We give you all the praise and honor and glory to you. In Jesus' matchless name we pray. Amen. என் ஆத்மாவே கிறிஸ்துவே, என் முழு உலகமே என் ஆத்மாவே கிறிஸ்துவே, சகல வல்லமை உள்ளதே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.